ஹாய் வணக்கம், நான் ஜெயின் வீக்கெண்ட் பாப்கார்ன் சேனலுக்காக இன்னைக்கு PopView சீரீஸ்ல நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா a very young and talented DOP கவின் அவர்கள். இவர் தான் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஃபார் Ispade Rajavum Idhaya Raniyum. ஸோ அவரோட ஸ்டோரிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இன்னைக்கு கேட்போம். ஹாய் கவின், how are you? Hi, I'm very good. Hope you're all doing fine as well. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். சினிமா இண்டஸ்ட்ரி மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்ன? யூ குட் ஹவ் ஜாயின்ட் எனி அதர் இண்டஸ்ட்ரி, வை சினி இண்டஸ்ட்ரி? ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் ஐ தாட் ஆஃப் ஜாயின் இன்ஜினியரிங் லைக் எவ்ரி ஒன் எல்ஸ். அப்போது என்னோடய அப்பா வந்து இன்ஜினியரிங் போல் இல்லை, இட் ஹஸ் பிகம் ஓவர் பாப்புலேட்டட், டு ஹேவ் எனி அதர் ஐடியாஸ்ன்னு கேட்டார். அப்போது யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலே என்ன பண்ண பிடிக்கும் அப்படின்னு நான் ஐ ஸ்டார்டட் திங்கிங். அண்ட் தட்ஸ் when I realized that I wanted a creative job அப்படின்னு சொல்லி. அண்ட் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அண்ட் we can say that movies are the ultimate form of creative expression சொல்லிட்டு I thought why not give it a try, let's enter the film industry அப்படின்னு சொல்லி. So that's how I started this journey. ஓகே. இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் இந்த படத்தில் வந்து டிஓபி வாய்ப்பு எப்படி வந்துச்சு? இது ஒரு பிக் ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி டிஓபி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர் அண்ட் ஆல்சோ வெரி யங் ஏஜ். ஸோ how did you end up getting this chance? I strongly believe that age is just a number and it can't define us ன்னு சொல்லி. அண்ட் நான் காலேஜ் ஜாயின் பண்ண உடனே எனக்கு வந்து ஃபில்ம் எடிட்டிங் தான் மேஜராக கிடச்சிது. அண்ட் ஐ தாட் 3 years வெறும் எடிட்டிங் மட்டும் நம்ம கற்றுக்கிறது வந்து ஐ டென்ட் திங்க் இட் வாஸ் ஃபேர். ஸோ ஐ தாட் வை நாட் எல்லாத்தையும் கற்றுக்கூடாது, லெட்ஸ் லேர்ன் எவ்ரி திங் தேர் இஸ் டு நோ அபவுட் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். And I went to the best place anyone can learn, that is Google. So I started to Google everything and I learned this, learned that. என்னெல்லாம் டவுட் இருக்கோ, என்னெல்லாம் படம் பார்க்கும்போது எப்படி தோணுதோ அது எல்லாத்தையும் I started to Google it. And that's when I came to know about independent filmmaking. Like பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை, வீட்டில் இருக்க விஷயத்தை வச்சு we can give a cinematic outputன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. So whatever I learned, I started to apply it into my projects like short films, music videos. எதுனாலும் அதில் வந்து I tried to showcase my talents, whatever I learned from the internet. அண்ட் குவிக்லி எல்லாமே வந்து மை காலேஜ் சீனியர்ஸு சூப்பர் சீனியர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இது கிரேட் பண்ணணும், இது எடிட் பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டேன். ஐ செட் எஸ் டு எவ்ரி திங். லைக் இது பண்ணுமா, ஓகே நான் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். ஸோ ஐ வாண்டட் மை நேம் டு கெட் அவுட் தட். ஸோ இது குவிக்காக வேர்ட் ஆஃப் மவுத் க்ரூ. அண்ட் ஒன் டே ஐ கெட் அ கால் ஃப்ரம் மை சீனியர் Ranjit. He said that இந்த மாதிரி நான் நாளைக்கு நான் சீசன் 5 கண்டஸ்டண்ட்டாக இருக்கேன், நீ என்னோடய டீமுக்கு கலரிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். I said I would love to do that and we ended up winning the finals for நாளைக்கு நான் சீசன் 5. And by this time ஒரு நல்ல ஒரு சிங்க் இருந்துச்சு. We spoke about lot of things like independent filmmaking and all those things. And one day நான் காலேஜில் இருக்கும்போது எனக்கு கால் வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு கவின் இந்த மாதிரி படம் பண்ணுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இட்ஸ் an independent film. Why don't you be the DOP for my movie அப்படின்னு கேட்டார். I immediately said I would love to do it, நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு 1 month டைம் கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி நான் கேமராவை கையிலே தொட்டது கிடையாது. I know all the technical details of it, but I have not operated by myself, so give me 1 month's time சொன்னேன். So from there I started my first independent film. And அங்கே வந்து என்னோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அருண்னு சொல்லிட்டு அண்ட் மை கோரியோகிராஃபர், he is a dance master, Sri Krishna. They both are from the industry. So they saw my work and they were immediately saying praises like ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் ஒர்க்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இட் லுக்ஸ் வெரி யூனிக் அப்படின்லாம் நிறையா they were saying. And quickly the word of mouth grew and அருண் சார் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஞ்சித் ஜெயக்கொடி புரியாது புது டேரக்டர் ஒன்று மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னாரு. சொன்னோடனே I was so shocked to hear that. And the next day when I went to meet Ranjit sir, we had an immediate sync, like நல்ல ஒரு வேவ் லெங்த் இருந்துச்சு எங்களுக்குள்ள. And we spoke a lot of things about what we love on filmmaking and all those things. And from there ஒரு நல்ல ஒரு rapport start ஆச்சு. And I'm very grateful for the fact that Ranjit sir வந்து he didn't think about my lack of experience or my age. இதெல்லாத்தையும் பின்னாடி போட்டுட்டு he was believing in the vision I can bring to the film and ஒரு trust பண்ணி he took a step with me and I'm very grateful for that. ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க? ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமில் வந்து ஃபில்ம் லைட்ஸோ ஃபில்ம் யூனிட்டாக ஹையர் பண்ணுறதுக்கு பட்ஜெட் இல்லை. அண்ட் இது என்னோடய டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி. இதை வந்து க்ரியேட்டிவ் அவுட்புட்டோட இன்டர்ஃபியர் பண்ணால் எனக்கு வந்து அலோவ் தட். பிகாஸ் ஃபைனலாக நான் போய் ரீசன் சொல்ல முடியாது, அவுட்புட்டை பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வாட் ஐ தாட் வாஸ், நம்மளால் என்ன முடியும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதை வச்சு ஹவு கேன் வி கிவ் அ பெட்டர் அவுட்புட் அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் அந்த மூவி அப்ரோச் பண்ணேன். அண்ட் என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸர் ஒன்று சொன்னது ரொம்ப எனக்கு ஸ்ட்ரக் ஆச்சு. லைக் என்னென்னா போயிட்டு கேட்டேன், சார் இந்த மாதிரி ஃபில்ம் லைட்ஸ் இருக்குது அண்ட் தென் வீட்டில் இருக்கிற லைட்ஸ்லாம் இருக்குது, இந்த குண்டு பல்பு டியூப் லைட்லாம் இருக்குது,
வாட்ஸ் த ரியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, லைக் டு பி ஃப்ராங்க் ஹி செட், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, இட்ஸ் ஆக்சுவலி ஈஸியர் டு யூஸ் ஃபில்ம் லைட்ஸ் பிகாஸ் தே ஹேவ் மோர் இன்டென்சிட்டி அண்ட் ஈஸியர் டு ஹேண்டில். மற்ற லைட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம், நம்மளா பண்ணுவோம், ஸோ தட்ஸ் வை அப்படின்னாரு. இந்த இது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. லைக் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க லைட்ஸ் வச்சு வி கேன் கிவ் அன் அவுட்புட். இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் பட் இட்ஸ் அச்சீவபிள்ன்ற ஒரு இது ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் லைக் ஐ ஹையர்ட் அ கப்புள் ஆஃப் எலக்ட்ரீஷியன்ஸ் அண்ட் ஒரு கார்பெண்டர் அண்ட் ஐ வென்ட் டு பாரிஸில் இருக்க எல்லா ஸ்ட்ரீட்டையும் போய் சுற்றி ஐ scouted those streets and found interesting light fixtures, industrial LED lights, இந்த மாதிரி incandescent bulbs இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதெல்லாம் எடுத்து I created my own rigs and then finally ஒரு independent film unity ஒன்று create பண்ணேன். And with that I did that independent feature film. And அதில் அந்த நான் பண்ண செட்டப் வந்து இட் இஸ் லைக் அதை வச்சு I can recreate whatever I can do with the actual film unit. ஸோ அந்த மாதிரி தான் I did my first independent feature film. Right. Thanks for sharing that. After our initial phone conversation, I was really impressed, I must say. இவ்வளோ young age-ல how did you end up learning so much? நீங்கள் வந்து crucial projects-ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் சாத்தியம் ஆக இதுதான் காரணம் அப்படின்னு எதை சொல்வீங்க? நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுறது என்னென்னா, நாலேஜ் ட்ரைம்ஸ் ஏஜ்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எனிபடி கேன் லேர்ன் எனி திங் ஆன் த டச் ஆஃப் தேர் ஃபோன். ஸோ த ரியல் கொஸ்டின் இஸ், ஆர் யூ கியூரியஸ் இனஃப்ன்றது தான். அண்ட் வித் ஆல் திஸ் knowledge we get great confidence, and whatever I do I try to give my unique touch to it. I try to stand out from the crowd as much as possible because I don't like to play it safe. The ஒரு chance தான் கிடைக்க போகுது. If I'm going to play it safe and not give my best, then there is no point in doing it at all. I will regret it at the end. So ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா Ispade Rajavum படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லலாம், where we shot it in Ladakh and it was the 4th and final day. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹில் டாப்பில், மவுண்டெயின் டாப்பில் ஷூட் பண்ணோன்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த மவுண்டெயின் மேலே போகணுன்னா இட் டேக்ஸ் 3 hours டு ட்ரெக். அண்ட் அங்கே கேம்ப் ஃபயர் போட்டு கரெக்டாக ட்வைலைட்டில் ஷூட் பண்ணோன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 7 to 7:20 இந்த 20-minute டைம் ஃப்ரேம்குள்ளே வி ஹவ் டு ஃபினிஷ் த என்டையர் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். அண்ட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இஃப் சம்திங் கோஸ் ராங், ஒரு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வி கேனாட் எக்ஸ்டெண்ட் த ஷூட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. ஏன்னா லாஸ்ட் டே வி ஆர் ஆல் புக் தட் ஃப்ளைட் டிக்கெட். ஸோ நெக்ஸ்ட் டே கிளம்பியே ஆகணும். ஸோ இவ்வளோ இதில் வந்து மோஸ்ட் பீப்புள் வில் பி லைக் ட்ரைங் டு ரெடியூஸ் த ரிஸ்க் பை சூஸிங் டிஃப்ரெண்ட் ஆக்சசிபிள் லொக்கேஷன். பட் அதில் இம்பேக்ட் லூஸ் ஆகிடும். அண்ட் ரஞ்சித் சார் டசன்ட் லைக் டு பிளே இட் சேஃப் ஐதர். ஸோ we took the risk and went up the hill and then finally shot the climax, and I'm very glad that it paid off, and I'm very lucky to have a director who shares the same vision as me. Okay, that's very interesting and inspiring too. Thanks for sharing that. So Ispade Rajavum Idhaya Raniyum இந்த மூவில ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி you said you didn't have any prior experience, கேமரா ஹேண்டில் பண்ணது கிடையாது. ஸோ டிரெக்டர் சைடு கேட்கறத வந்து நம்மளால கொடுத்துட முடியும், நம்மளால செஞ்சிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா, இல்லை உங்களுக்கு நர்வஸ்னஸ் இருந்துச்சா? அதாவது நான் வந்து ஷூட்டிங்கோட ஸ்டார்ட்ல மட்டும் கேட்கல, த்ரூ அவுட் த ஷூட் அந்த ஒரு விதமான அந்த டென்ஷன் இருந்துச்சா, இல்லை ஆர் வெரி கான்ஃபிடென்ட்? Ispade Raja படம் சைன் பண்ணப்போ I knew that it was a big responsibility and there is no place for mistakes or excuses. And I had to step up my game. எனக்கு என்னோடய வீக்னஸஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ஐ மேட் ஷூர் தட் ஆல் மை வீக்னஸஸ் ஆர் அட்ரஸ்ட் டு. அண்ட் ஐ ஆல்வேஸ் சரௌண்ட் மை செல்ஃப் வித் பீப்புள் ஹூ ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தேன் மீ. எனக்கு ஒரு அமேசிங் டீம் இருக்குது அண்ட் they are all experienced in different fields and they help me in executing my ideas. I prep a lot, like நான் நிறைய ப்ரீ-ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். I speak with the director about each scene and then I meet up with the head of the departments like costume designer, art director. அவங்களாம் மீட் பண்ணி என்ன மாதிரி பண்ணலாம், இந்த சீனை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பிளான் எவ்ரி திங். லைக் இந்த இடத்துல ஷூட் பண்ண போகிறோம்னா இங்கே வால் கலர் எப்படி இருக்கணும், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அவங்க ஹேண்ட்பேக் கலர் எப்படி இருக்கணும், சைஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பிளான் எவ்ரி திங் ஸோ தட் த மோஸ்ட் ஹெக்டிக் பார்ட் ஆஃப் த ஷூட்டிங் இஸ் கெட்டிங் டன் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் இட் செல்ஃப். ஸோ ஷூட்டிங்கில் வந்தப்போ மோஸ்ட்லி இட் வில் பி த க்ரியேட்டிவ் ஜாப். லைக் இதெல்லாம் எப்படி வந்துட்டுருக்கு, அதை எவ்வளோ இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியும் க்ரியேட்டிவாக அப்படின்றது தான் முக்கியமான வேலையாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட் இட் வாஸ் வெரி நர்வஸ். லைக் எல்லாருமே ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலேருந்து யூனிட்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ த லுக் தே கேவ் மீ இந்த ஃபஸ்ட்டு என்னை பார்த்த உடனே என்னோடய ஏஜ் வச்சும் என்னோடய லுக்ஸை வச்சும் தே ஆர் ட்ரைங் டு ஜட்ஜ் மீ. பட் ஷூட்டிங் போக அந்த ஃபஸ்ட் டே பாதிலே வந்து எவ்ரிபடி பிகேம் வெரி இன்வால்வ் இன் ப்ராஜெக்ட். அண்ட் 50-60 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற லைட் மேன்லாம் வந்து தே ஆர் லைக் ரொம்ப நல்லா இருக்குது தம்பி, நல்லா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லும் போது இட் வாஸ் அ ரியலி ஐ ஓப்பனிங் மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் பை த எண்ட் ஆஃப் த டே
everybody became a part of this big family who is very supportive actually. So I'm very, very grateful for that. ஓகே ஆஸ் அ டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபர் ஒரு படத்தில் உங்களோட வேலைகள் என்னென்ன டீட்டெயிலிங்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு, என்னென்ன விஷயங்களை நீங்கள் சொல்லி மற்றவங்க கேட்கணும், என்னென்ன விஷயங்களை மற்றவங்க சொல்லி நீங்கள் கேட்டுக்கணும்? ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஃபில்ம் மேக்கிங் வந்து ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் ஆஸ் எ டிஓபி என்னோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு விஷுவலைஸ் த மூவி ஃப்ரம் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன். அண்ட் தட் வுட் மீன் தட் ஒரு ஃப்ரேமில் முக்கியமாக என்ன இருக்கணும், அதே நேரத்தில் என்ன இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிஓபின்னு சொல்லுவேன். அண்ட் சின்ஸ் திஸ் a collaborative process, we speak with the HODs and assistants, associates, even the lightmen. அவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி வி ட்ரை டு அச்சீவ் த விஷன் ஆஃப் த டேரக்டர். அண்ட் தட் ஐ வுட் சே that is the most important responsibility for anyone working on a film, to match the vision of the director. Okay, all right. Okay, so camera, color grading இதெல்லாம் தவிர பர்சனலி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயங்கள் என்னென்ன? எனக்கு வந்து ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். லைக் பாலிஷ் சினிமா, சவுத் அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி. அது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தரும்னு சொல்லலாம். லைக் அவங்க கல்ச்சர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து இந்த நார்மலாக நம்ம பார்க்குற ஹை பட்ஜெட் ஹாலிவுட் மூவிஸ் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப லைக்காக இருக்கும். நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த எமோஷன்ஸோட. அந்த மாதிரி மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதர் தேன் தட் I play games on my PC a lot, like action RPGs and Fortnite and the game விளாடுவேன். And I play football on the weekends. இங்கே கிரவுண்டில் போய் விளாடுவேன். ரைட். ஆஸ் அன் அப்கமிங் டிஓபி, சினி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்த பாசிட்டிவான விஷயம் என்ன, நெகட்டிவான விஷயம் என்ன? இண்டஸ்ட்ரியில் பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தா, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் if you give a really good output which is really unique and original, people immediately recognize it and we get appreciated. அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லுவேன். லைக் இந்த மாதிரி இல்லை, இப்போது வந்து people get in touch with us and say how much they loved it, and all these things are very positive. And industry always welcomes new talent. That's a great thing. அண்ட் நெகட்டிவ் விஷயம்னு சொல்லணுன்னா, ஐ திங்க் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஸோ ஐ திங்க் இஃப் வி சரௌண்ட் அவர் செல்ஸ் வித் குட் பீப்புள் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவிட்டி, ஆல் தீஸ் நெகட்டிவ் திங்ஸ் வில் ஃபேட் அவே அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், நல்லா புரியுது. தட்ஸ் ஹவ் வி ஷுட் டேக் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபார் உங்கள் கேரியரில் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? வாஸ் இட் பாசிட்டிவ்? இஃப் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைக் நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது சொன்னேன், எனக்கு ஒரு 5 years கொடுத்துருங்க, இந்த கேள்வி கேட்காதீங்க, என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுறேன். லைக் ஐ வில் ஹாசல், ஐ வில் கிரைண்ட், ஐ வில் டூ வாட் எவர் ஐ கேன். காசுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணியில்லை, டு மேக் மை நேம் கெட் அவுட் தேர் அண்ட் டு மேக் பீப்புள் டாக் அபவுட் மை ஒர்க். அதுக்கு நான் என்ன பண்ணமோ நான் அதை பண்ணுறேன், டோன்ட் ஆஸ்க் எனி அதர் கொஸ்டின்ஸ் அப்படின்னேன். அண்ட் தே ஸ்டுட் மை பை டிசிஷன் அண்ட் ஐ எம் கிளாட் தட் இட் பெய்ட் ஆஃப் இன் தி எண்ட். And இதெல்லாமே I am grateful for my team who stood by me in the difficult times as well as the best of times. I couldn't have done it without them. That's very nice. Okay. After Ispade Rajavum Idhaya Raniyum, என்ன ப்ராஜெக்ட்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? Ispade Raja படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் everything changed for me. Like the response has been amazing and big names from the industry, friends, family, critics, everybody called me and said உங்கள் ஒர்க் செம்மையாக இருந்தது, இது பயங்கரமாக இருந்தது, அது பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மெனி பீப்புள் காட் இன் டச் த்ரூ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் செட் ஐ லவ் திஸ் ஷார்ட், ஐ லவ் தட் ஃப்ரேம், இது செம்மையாக இருந்தது, அது செம்மையாக இருந்தது. அண்ட் மோர் பீப்புள் ஈவன் வென்ட் ஃபர்தர் அண்ட் செட் இந்த மாதிரி இந்த ஷார்ட்டில் நீங்கள் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு இந்த மீனிங்னு வாட் ஆல் வி ஸ்போக் வித் டேரக்டர் இன் ப்ரீ ப்ரொடக்ஷன். அதெல்லாம் இவங்க என்கிட்ட திரும்பி சொல்லும் போது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் தி காட் ஆன் டு த லிட்டில் டீட்டெயில்ஸ் and some even said that I inspired them to do more work. அதெல்லாம் கேட்கும்போது லைக் that's the biggest high anyone can ever get in school. And from there I have been getting many offers and இப்போ நான் 2 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து தமிழில், it's starring பிந்து மாதிரி, it's directed by Ranjit sir. And the other one is it's a Telugu film, it's called A1 Express. It's a hockey based film. It's starring Sandeep Kishan and it's directed by Dennis Jeevan. And both the films are almost done. It's prepping up for release. I'm hoping for the best. Okay, that's nice to hear.
ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஃப்யூச்சரில் வந்து நான் என்ன ஆகணும் அப்படின்னு ஏதாவது டார்கெட் வச்சுருக்கீங்களா? நான் இப்படி ஆகணும், இது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டார்கெட் கோல் வச்சுருக்கீங்களா? இஃப் ஸோ வாட்ஸ் தட்? அல்டிமேட் கோல்னா ஐ வுட் சே ஐ லவ் டு பிகம் அ டைரக்டர். அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஒரு கதை இருக்கும், தி வுட் லவ் டு ஷேர் இட் த வேர்ல்ட். அண்ட் ஐ வுட் லவ் டு டூ தட் அஸ் வெல். Every day I am learning and I have a lot to learn. So when the time is right, I might direct. Okay. சினி இண்டஸ்ட்ரியில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் ஒரு சஜஷன் ஆர் டிப் என்ன? இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட்னு ஒன்று இல்லை. லைக் இந்த டிகிரி படிச்சுட்டு இந்த இன்டர்வியூ போனால் உங்களுக்கு அந்த வேலை கிடச்சிரும் அப்படின்னு ஒரு ப்ராசஸே இல்லை. அண்ட் அது நல்ல விஷயம் கூட சொல்லுவேன். ஏன்னா லைக் இண்டஸ்ட்ரி இஸ் ஃபுல் ஆஃப் மேஜிக் அண்ட் எனி திங் கேன் ஹேப்பன் எனி டைம். ஸோ வாட் ஐ வுட் சே இஸ் ஆல்வேஸ் கீப் கிரியேட்டிங் திங்ஸ். அண்ட் நீங்கள் எது பண்ணாலும் அதில் வந்து ட்ரை டு ஷோகேஸ் யுவர் யூனிக் ஐடியாஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ். லெட் இட் பி ஷார்ட் ஃபிலிம்ஸ், மியூசிக் வீடியோஸ், ஈவன் டிக்டாக் வீடியோஸ், வாட் எவர் இட் மைட் பி. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அதில் காட்டிகிட்டே இருங்க. அண்ட் இஃப் யுவர் கண்டென்ட் இஸ் ரியலி குட், people will start talking about it and things will start to happen. Right, that's great. Thank you so much, Kavin, for sharing your experiences, your stories and your thoughts with us. I wish you all success in your career. Thank you very much for having me on your show and hope you're all safe. Let's get through this pandemic together and keep creating, stay safe. Thank you everyone for watching this interview. கண்டிப்பாக வந்து நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் இந்த இன்டர்வியூலேருந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாரோட லைஃபுக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் அண்ட் தாட்ஸ் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் எங்களோட ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். I'll catch you in another video. Until then, it's bye from Jane.